சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏம்டி திரை. 2025வது வருடத்துல இந்திய சினிமாவில் அதிகமாக வசூல் செய்த படம் எது அப்படிங்கிறத இந்த ஷோவில் நம்ம பார்க்க போறோம். டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமைசாலியான ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் காந்தாரா. 2022 வெளிவந்த இப்படத்திற்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைத்தது. மாபெரும் வெற்றி அடைந்தது. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இதனுடைய ப்ரீக்வல் கந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற பெயர்ல கடந்த 2ஆம் தேதி பேன் இந்திய படமாக வெளியானது. எதிர்பார்த்ததை போலவே இந்த படம் அனைத்து மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் உலக அளவுல 818 கோடி வசூல் செய்திருக்கு. 2025ஆம் ஆண்டுல இந்திய சினிமாவில் அதிக வசூல் செய்த சாதனை படமாகவும் இது மாறி இருக்கு. இந்த ஆண்டு வெளிவந்த அதிக வசூல் செய்த இந்திய படமாக விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தன் நடித்த சாவா திரைப்படம் முதலிடத்தில் இருந்த நிலையில ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் அந்த சாதனையை முறியடித்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சாவா திரைப்படம் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி பாகுபலி 2, KGF 2 ஆகியவற்றுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படமாகவும் இது மாறி இருக்கு. இப்படம் கர்நாடகாவில் 200 கோடிக்கு மேலவும், வட மாநிலங்கள்ல 200 கோடிக்கு மேலவும், தெலுங்குல 100 கோடிக்கு மேலவும், தமிழகம் மற்றும் கேரளாவில் தலா 50 கோடிக்கு மேலவும் என ஒவ்வொரு மாநிலத்திலையும் வசூல் சாதனை படைச்சிட்டு வருது இந்த படம். 125 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் உலக அளவுல இதுவரைக்கும் 818 கோடியை வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில வருகிற அக்டோபர் 31ஆம் தேதி ஆங்கிலத்திலையும் இந்த படம் வெளியாக போவதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு திரையரங்குகளில் வெளியிடப்படும் முதல் இந்திய திரைப்படம் அப்படிங்கிற பெருமையை இந்த படம் படைச்சிருக்கு. ஆங்கில வெர்ஷன்ல வெளியானால் படத்தின் வசூல் 1000 கோடி வரை செல்லும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. ஹோம் பாலோ பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி ஜோடியா ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடிக்க இவர்களுடன் இணைந்து ருக்மணி வசந்த், குல்ஷன், ஜெயராம் ஆகியோர் நடித்திருந்தனர். பழங்குடிகள், மன்னர் வாரிசுகளுக்கு இடையேயான கதையில கடவுள், தொன்மம் உள்ளிட்ட விஷயங்களை பதிவு செய்துள்ளார் ரிஷப் ஷெட்டி. இயக்குனராகவும் நடிகராகவும் ரிஷப் ஷெட்டி தனது 100% உழைப்பை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அவருக்கு ஈடு கொடுத்து உழைச்ச ஆர்ட் டைரக்டர், இசையமைப்பாளர் மற்றும் படத்துல பணிபுரிந்த ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிற பங்களிப்பு இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவிலும் பெரிய எதிர்பார்ப்புல வெளியான இப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.